108 ஜாதியோட இன்னைக்கு நம்ம போட்டி போட வேண்டியதா இருக்கு. அதுக்கான பிரதிநிதித்துவம் நமக்கு இல்ல. அதை கேட்டுதான் நம்ம போராடணும். அந்த அரசுல கொடுத்தாங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு இல்ல நம்மள்ட்ட. அதுக்கு முதல்ல வழக்கு போட்டது ஸ்டாலினோட மச்சான் ராஜமூர்த்தி தான் முதல்ல கேஸ் போட்டார். திருவங்காடை சேர்ந்த தமிழ்நாட்டிலேயே 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த உடனேயே அதுக்கு மதுரை ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறார். இது தவறான தீர்ப்பு, இது தவறான செயல் செய்யக்கூடாது, உடனே இது நிறுத்தணும், இதுக்கு தடை கொடுக்கணும்னு சொல்லி ராஜமூர்த்தி தான் முன்னாடி போறார். இப்படி இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தை வஞ்சிக்கணும், இந்த சமுதாயம் வாழக்கூடாது, இந்த சமுதாயத்தை அழிக்கணும், ஒத்த கால நிக்கிற ஒரே கட்சி எதுனா திமுக மட்டும்தான். ஸ்டாலின் அரசு, திமுக தான் இந்த சமுதாயம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அரசு அந்த அரசு தான். இனியும் அந்த அரசு 2026ல அவங்க ஆட்சியில வரவே கூடாது. ஒரே ஒரு வண்டியம் கூட அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டானாக்கா அவன் உண்மையான வன்னியர் கிடையாது. உண்மையா சொல்றான். திமுகவுக்கு ஓட்டு போட்டானா அவன் வன்னியரே கிடையாது, வன்னியருக்கு பிறந்தவனே கிடையாது. இதான் உண்மை. என்ன நமக்கு வஞ்சிக்கிறான், நம்மளை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறான், நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், நம்ம சந்ததிகளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் அப்படி இருக்க முடியும்? அவனை வச்சானா வன்னியரான? உனக்கு கூட அந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டணும். இனியும் அந்த திராவிட கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணாதான் நீயும் வன்னியர், உன் பிள்ளையும் வாழும், உன் சமுதாயம் வாழும், உன்னுடைய பிற்கால சந்ததிகளும் நல்லா இருக்கும். அந்த கட்சி இருந்தா நிச்சயமாக யார் இந்த வன்னியர் சமுதாயம் மீண்டும் தலையெடுத்து நிக்க